வணக்கம். வெல்கம் டு சிபிஎஸ்இ வரப்பிரசாதம் கல்வி சிபிஎஸ்இ மேக்ஸ் கிளாஸ் 9 சாப்டர் 1 நம்பர்ஸ் சிஸ்டம் எக்ஸசைஸ் 1.5. எக்ஸசைஸ் 1.5 கிளாசிஃபை த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆஸ் ரேஷனல் ஆர் இரேஷனல். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் வெரி ஈஸி தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸா இரேஷனல் நம்பர்ஸான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 மைனஸ் ரூட் 5 கொடுத்துருக்காங்க. 25 வந்து 2.236. இது வந்து இரேஷனல் நம்பர்ஸ் தெரியும் உங்களுக்கு. 2 வந்து ரேஷனல் நம்பர். அப்போ ரேஷனல் நம்பர் சப்ராக்ஷன் இரேஷனல் நம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 1.5ஓட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இங்கே இல்லையா. இங்கே பாருங்கள், ரேஷனல் நம்பர்ஸ் வந்து அடிஷன்லையும் மல்டிபிகேஷன்லையும் சப்ராக்ஷன்லையும் டிவிஷன்லையும் ரேஷனல் நம்பர் வித் ரேஷனல் நம்பர் உங்களுக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்குது. அதே மாதிரி ரேஷனல் நம்பர் வித் இரேஷனல் நம்பர், அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிகேஷன் டிவிஷன், இது நாலுலேயும் உங்களுக்கு இரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்குது. அடுத்து பாருங்க, இரேஷனல் நம்பர்ஸ் பிளஸ் இரேஷனல் நம்பர், இரேஷனல் சப்ராக்ஷன் இரேஷனல், இரேஷனல் மல்டிபிகேஷன் இரேஷனல், இரேஷனல் டிவிஷன் இரேஷனல். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம். நம்ம ரேஷனல் நம்பரும் கிடைக்கும் இரேஷனல் நம்பரும் கிடைக்கும்னு உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம். அதன் பிரகாரம் நமக்கு இந்த சம் பாருங்க, ரேஷனல் நம்பர் சப்ராக்ஷன் இரேஷனல் நம்பர் உங்களுக்கு என்ன கிடைக்குது, இரேஷனல் நம்பர் கிடைக்குது. ஸோ இரேஷனல் நம்பர் இல்லையா, அதனால உங்களுக்கு இது so it is irrational. அடுத்து பாருங்க, 3 plus root 23 minus root 23. இது 3 plus root 23, இது minus root 23 cancel ஆயிடுது உங்களுக்கு. so உங்களுக்கு 3 இருக்கிறதுனால so it is rational number. அடுத்த சம் பாருங்க, 2 root 7 division 7 root 7. உங்களுக்கு இங்க root 7 cancel ஆயிடும். உங்களுக்கு 2 divided 7 கிடைக்குது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு டிவிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.185714. என்னுடைய டெசிமல் இது உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 0.185714. அதாவது இது வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. இந்த 6 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். அப்போ என்னது உங்களுக்கு, இட் இஸ் ரேஷனல் நம்பர் இல்லையா. நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் எல்லாம் உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் தான். அடுத்து பாருங்க, 1 divided root 2. root 2 வேல்யூ உங்களுக்கு தெரியும், இது ஒரு இரேஷனல் நம்பர் தெரியும் உங்களுக்கு. 1.414 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரேஷனல் நம்பர் டிவைடட் இரேஷனல் நம்பர் உங்களுக்கு இரேஷனல் நம்பர் கிடைக்கணும். ஸோ அதன் பிரகாரம் இது இட் இஸ் இரேஷனல். அடுத்து பாருங்க, சிம்பிளிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். 3 plus root 3, 2 plus root 2. உங்களுக்கு இதை மல்டிபிகேஷன் பண்ணுங்க. 3 into 2 இங்கே பாருங்க, 3 into 2. அடுத்து உங்களுக்கு 3 into root 2, 3 into root 2. இங்கே பாருங்க, root 3 into 2, root 3 into 2. அடுத்து root 3 into root 2 இங்கே எழுதியிருக்கோம் நம்ம இல்லையா. அடுத்து பாருங்க, 3 2s are 6, 3 into root 2 அப்படியே தான் எழுத முடியும் உங்களால். 2 root 3 அப்படியே எழுதிக்கோங்க. root 2 root 3 மல்டிபிகேஷன் பண்ணால் 3 2s are 6. ஸோ இதை root 6 எழுதிக்கலாம் நீங்கள். இதுக்கு மேலே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம், அதனால் இதோட முடிச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க, 3 plus root 3, 3 minus root 3. இது வந்து உங்களுக்கு பாருங்க, a plus b into a minus b அந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த a plus root b into a minus root b உங்களுக்கு என்ன ஆன்சர்னா a square minus b. இது வந்து a plus b into a minus b இல்லையா, a square minus b square. இங்கே a square வந்து a into a கிடைக்குது, ஆனால் root b into root b உங்களுக்கு b கிடைக்குது. அதனால் இது a square minus b. அதன் பிரகாரம் இது பார்த்தீங்கன்னா 3 plus root 3 into 3 minus root 3 என்ன கிடைக்குது உங்களுக்கு, a square minus b. இங்கே a வந்து 3, b வந்து root 3. root 3 வந்து இங்கே என்ன ஆகுது, 3 மாறுது. இப்போ 3 square என்ன உங்களுக்கு 9, minus 3 equal to 6. அடுத்த சம் பாருங்க, root 5 plus root 2 whole square. என்ன ஃபார்முலா இது, a plus b the whole square. இங்கே a என்னன்னா root a, b வந்து root b. ஸோ root a plus root b the whole square என்ன கிடைக்குது உங்களுக்கு, root a the whole square plus root ab plus root b the whole square. root a the whole square என்னது உங்களுக்கு தெரியும், a. root b the whole square b தெரியும் இல்லையா. அடுத்து இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலாஸ் கூட இது மேட்ச் ஆகுது. ஸோ இதன் பிரகாரம் நீங்கள் போட்டிங்கன்னா root 5 plus root 2 the whole square equal to root 5 the whole square plus 2ab plus root b the whole square என்ன கிடைக்குது உங்களுக்கு, root 5 the whole square என்ன 5,
2 இங்கே பாருங்க ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 5 2s are 10 ஸோ ரூட் 10 ப்ளஸ் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்குது உங்களுக்கு 2 ஸோ இந்த 5 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 இந்த 2 ரூட் 10 வந்து உங்களுக்கு அப்படியே எழுதிக்கோங்க அடுத்த சம் பாருங்க ரூட் 5 மைனஸ் ரூட் 2 ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2 என்ன இந்த ஃபார்முலா இது a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஸோ இங்கே பாருங்க இதுக்கு ஈக்குவலான ஃபார்முலா ரூட் a மைனஸ் ரூட் b இன்ட்டு ரூட் a ப்ளஸ் ரூட் b என்ன கிடைக்கும் உங்களுக்கு a மைனஸ் b ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இல்லையா இங்கே a வந்து ரூட் a த ஹோல் ஸ்கொயர் a கிடைக்கும் ரூட் b த ஹோல் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு b கிடைக்கும் இல்லையா இங்கே பாருங்க இந்த சேம் ஃபார்முலா தான் இது ஸோ a மைனஸ் b இங்கே a என்ன 5 இல்லையா b வந்து 2 ஸோ 5 மைனஸ் 2 3 நெக்ஸ்ட் சம் பாருங்க recall pi is defined as the ratio of the circumference say c of a circle to its diameter say d that is pi equal to c by d this seems to contradict the fact that pi is irrational how will you resolve this contradiction இங்க பாருங்க recall pi is defined as the ratio of the இங்க வந்து pi என்னன்னு கொடுத்தீங்கன்னா ratio of the circumference of the circle to its diameter ratio of the circumference of the circle to its diameter say d that is இது வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் அதாவது இந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு பை இஸ் இர்ரேஷனலுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கான்னு கேட்குறாங்க கான்ட்ரடிக்ஷனாக முரண்பாடுன்னு அர்த்தம் மீனிங்கு ஸோ இங்கே பை ஈக்குவல் டு சி பை டினா சி வந்து உனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் 2πr அப்புறம் டி கொடுத்துருக்காங்க டி வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும் டியை வந்து நம்ம எப்படி எழுதலாம் 2rன்னு எழுதலாம் r + r தான் உங்களுக்கு டி இல்லையா அப்போது இங்கே 2πr டிவைடட் 2r என்ன கேன்சல் ஆகுது 2 கேன்சல் ஆகுது r கேன்சல் ஆகுது ஸோ இங்கே பை வந்து கிடைக்குது பை ஈக்குவல் டு பை தான் ஸோ இங்கே இந்த ஃபேக்ட் வந்து இங்கே அதாவது பை இஸ் இரேஷனலான்னு கேட்டால் பை வந்து இரேஷனல் தான் ஸோ சப்போஸ் நம்ம வந்து ஸ்கேலில் எடுக்கும் போதோ அல்லது ஆர் வேல்யூ வந்து ரேஷனலாக இருந்தாலும் இரேஷனலாக இருந்தாலும் இது வந்து கேன்சல் ஆகிடுது இல்லையா ஸோ சப்போஸ் இது ஆர் வந்து ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது வந்து இது ரேஷனல் நம்பர் ஸோ இது கேன்சல் ஆகிடுது இது இரேஷனலாக இருந்தாலும் ரேஷனலாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம வந்து கேர் பண்ண வேண்டாம் பை ஈக்குவல் டு பை தான் ஸோ இது வந்து பை வந்து இரேஷனல் நம்பர் தான் இதுக்கு வந்து கான்ட்ராடிக்ட் கிடையாது இல்லையா அப்போ பாருங்க there is no contradiction அடுத்து பாருங்க ரேஷனலைஸ் த டினாமினேட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனலைஸ்னா இங்கே இரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரில் இதை வந்து நமக்கு ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டினாமினேட்டர் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் இதனுடைய 1/√7 இன்ட்டு 1/√7 இன்ட்டு இங்கே பாருங்கள் மேலையும் அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் √7 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கீழே வந்து உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் ஆகும் ஸோ 1 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் நம்பரில் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது அந்த ரூல்ஸ் பிரகாரம் இந்த 1/√7 இன்ட்டு √7 இன்ட்டு √7 ஸோ √7 இன்ட்டு √7 உங்களுக்கு என்னன்னு தெரியும் √7 the whole square equal to 7 இங்கே √7 மேலே அப்படியே இருக்குது ஸோ √7 டிவைடட் பை 7 இங்கே வந்து டினாமினேட்டர் மட்டும் ரேஷனல் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பண்ணியாச்சு நம்ம அடுத்து பாருங்கள் இங்கே 1/√7 மைனஸ் √6 இங்கே வந்து என்னென்னா இது வந்து நமக்கு டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம காஞ்சிகேட் எழுதினீங்கன்னா √7 ப்ளஸ் √6 அப்படின்னா உங்களுக்கு இந்த டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு இந்த a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி ஃபார்முலாவில் வரும் ஸோ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரேஷனலைஸ் ஆகும் இங்கே பாருங்கள் இது அதனால உங்களுக்கு இதோட காஞ்சிகேட் எழுதணும் முதல்ல 1/√7 மைனஸ் √6 இதனோட காஞ்சிகேட் வந்து √7 ப்ளஸ் √6 இல்லையா அப்போ வந்து √7 ப்ளஸ் √6ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் சேம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதன் பிரகாரம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா மேலே வந்து √7 ப்ளஸ் √6 இருக்கும் கீழே வந்து a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஸோ இங்கே a ஸ்கொயர் வந்து √7 ஹோல் ஸ்கொயர் வந்து 7 √6 த ஹோல் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 6 ஸோ 7 மைனஸ் 6 1 மேலே வந்து நியூமரேட்டர் அப்படியே இருக்குது ஸோ உங்களுக்கு √7 ப்ளஸ் √6 வந்து உங்களுக்கு ஆன்சர் கீழே வந்து நம்ம டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் 1/√5 ப்ளஸ் √2 இதனுடைய கான்ஜுகேட் சொல்லுங்கள் √5 மைனஸ் √2 இல்லையா இங்கே பாருங்கள் 1/√5 ப்ளஸ் √2 இங்கே வந்து √5 மைனஸ் √5 தான் இதனுடைய கான்ஜுகேட் இங்கே பாருங்கள் 1/√5 ப்ளஸ் √2 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா மேலே டினாமினேட்டர்லையும்
நியூமரேட்டர்லையும் சேம் நம்பரால் அதாவது √5 மைனஸ் √2வால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நியூமரேட்டர் வந்து அப்படியே இருக்குது. டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு a + b × a - b ஃபார்முலாவில் a² - b². ஸோ a² என்ன இங்கே √5² b² வந்து b வந்து இங்கே √2 அப்போ √2² அப்போ √5² உங்களுக்கு தெரியும் 5 √2² வந்து உங்களுக்கு 2. ஸோ √5 மேலே √5 - √2 மேலே இருக்குது 5 - 2 கீழே வந்து டினாமினேட்டர் வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 3 கிடைக்குது நமக்கு. ஸோ கீழே வந்து டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1/√7 - 2. இதுக்கு வந்து கான்ஜுகேட் என்ன √7 - 2க்கு √7 + 2 இல்லையா? இங்கே பாருங்கள் 1 டிவைடட் √7 - 2 √7 + 2 வந்து இதோட கான்ஜுகேட். ஸோ இதனால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு நம்பர் சேஞ்ச் ஆகாது. அதனால் இந்த 1/√7 - 2 × √7 + 2. ஸோ a - b a + b. இங்கே a வந்து √7 b வந்து 2. ஸோ √7² - √2 சாரி 2² இப்போ a² - b² இல்லையா? இங்கே a வந்து √7 b வந்து 2² அப்போ √7 + 2 வந்து மேலே அப்படியே இருக்குது நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் √7² வந்து 7 ஆகும், 2² வந்து 4 ஆகுது இல்லையா? அப்போ 7 - 4 வந்து 3 ஆகுது. நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டினாமினேட்டர் தான் வந்து ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் இங்கே ரேஷனலைஸ் ஆகிடுச்சு. இது ரேஷனலைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். வணக்கம்.